விதியை திருத்தி எழுதும் முருகன் ஆலயம். பிரபஞ்சம் முழுக்க இருக்கும் ஒரு கடவுள் சிவபெருமான். அணு முதல் ஆகாயம் வரை, சேதனம் தொடங்கி அச்சேதனம் வரை, மரம், செடி, கொடி, ஈ, எறும்பு, கொசு, புழு, பூச்சி, பட்சி, நாய், குரங்கு, ஆடு, மாடு, மனிதன், அசுரன், தேவன் என அனைத்திலும் ஏகன் அநேகனாக இருப்பவர் சிவபெருமான். அவரை வணங்காமல் முக்தி இல்லை. ஜீவன்களின் கர்ம வினைகளை போக்க வல்லவர். அடியாரின் இதயத்தில் வாழ்பவர். பஞ்சபூதமானவர். அஷ்டதிக்குகளை ஆள்பவர். உயிர்களை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்பவர். பிரம்மனும் மாலவனும் காண முடியாத, அடிமுடி இல்லாத, ஆதி அந்தம் ஆராய முடியாத அனாதியவர். அவரது தாண்டவமே பிரபஞ்ச தொடக்கமும் முடிவும். காஸ்மிக் எனர்ஜியான அவரே விதியை உருவாக்குபவர். தேவைப்பட்டால் பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு விதியை மீறி விதியை மாற்றியும் எழுதுவார். ஈசனை மிஞ்சிய கடவுளே இல்லை. அவருக்கு தெரியாத ஸ்தூல சூட்சும ரகசியமும் இல்லை. அவரே வேதம், அவரே ஞானம், அவரே யோகம், அவரே சகலமும். அப்படிப்பட்ட ஈசனுக்கும் ஒரு குரு உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம் நேயர்களே, அந்த குரு யார் தெரியுமா? அவர்தான் முருகப்பெருமான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? உண்மையில் சிவனே முருகனாக பிறந்தார் என்கிறது கந்த புராணம். சிவனே முருகனாக பிறந்த காரணத்தை சூரபத்மன் ஈசனிடம் வாங்கிய வரத்தாலும் சூரவதத்தாலும் அறியலாம். ஆனால் ஏன் குருவானார் என்பது தெரியுமா? அதைதான் இன்று காண இருக்கின்றோம். முருகன் சிவனுக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்த ஸ்தலம் கும்பகோணம் அருகே உள்ளது. அந்த ஆலயம் பெயர் சுவாமிமலை முருகன் ஆலயம். இந்த நன்னாளில் சுவாமிமலை முருகன் ஆலய வரலாற்றையும் இதுவரை பலரும் அறியாத பல சூட்சும ரகசியங்களையும் அதன் அதிசயங்களையும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். விதியை திருத்தி எழுதும் சுவாமிமலை. முருகனின் 4ஆம் படை வீடு. இது வஜ்ரவேல் இருக்கும் ஆலயம். மயிலுக்கு பதில் யானை வாகனமாக இருக்கும் ஸ்தலம். தந்தையும் மகனும் ஒரே ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் ஆலயம். காவேரி கரை புரண்டோடும் தஞ்சையில் திருவலஞ்சுழி விநாயகர் ஆலயம் அருகே வயல்வெளி ஒட்டி இருக்கும் ஒரு அழகான மாடக் கோயில். ஒருவரின் விதியை திருத்தி எழுதும் முருகன் இருக்கும் ஆலயம். உலகிலேயே தமிழ் ஆண்டுகள் 60ஐ குறிக்கும் விதமாக 60 படிகள் இருக்கும் ஒரே ஸ்தலம்.
இப்படி எண்ணற்ற அரிய விஷயங்கள் இருக்கும் இத்தலத்தை பற்றி விரிவாக காணும் முன் எப்படி சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் குருவானார் என்னும் ஸ்தல வரலாற்றை இனி காண்போம். பிரபஞ்ச தோற்றம். இந்த உலகம் தோன்றும் முன் முதலில் எங்கும் இருள்மயமாக இருந்தது. அச்சமயத்தில் ஈசன் நிஷ்டையில் இருந்தார். அப்பொழுது திடீரென ஒரு பேரொளி ஒலித்தது. அதுவே ஓம். அதனைத் தொடர்ந்து ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியே ஆதி பராசக்தி. பின்னர் விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், சப்த ரிஷிகள், நவக்கிரகங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், பஞ்சபூதங்கள், 84 லட்சம் யோனி பேதமுள்ள ஜீவராசிகள் என தொடர்ந்து உயிர்கள் பூமியில் ஜனித்தன. இவை அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருப்பதுதான் ஓம் எனும் பிரணவ மந்திரமாகும். பிரணவமே வேதமாகும். வேத மூல மந்திரமான பிரணவ ரகசியம் அறியாமல் உயிர்களை படைக்க முடியாது, படைக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட பிரணவ ரகசியத்தை பிறக்கும் முன்பே இயற்கையாகவே ஈசன் அருளாலே உணர்ந்தவர்தான் முருகப்பெருமான். இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? முருகனுக்கு பிரணவ ரகசியம் தெரியும் எனும் விஷயம் யாருக்கும் தெரியாது என்பதுதான். முருகப்பெருமானுக்கு பிரணவ ரகசியம் தெரியும் என்பதை உலகோர் உணரும்படி ஒரு சம்பவம் ஒரு நாள் நடந்தது. பொதுவாகவே அறிவு இருக்கும் இடத்தில் ஆணவமும் இருக்கும் என்பார்கள். சாதாரண மனிதர்களுக்கே தனக்கு எல்லாம் தெரியும் என்னும் ஆணவம் இருக்கையில் ஒருவர் தலையெழுத்தையே எழுதும் பிரம்மதேவருக்கு ஆணவம் இருக்காதா என்ன? ஆம் நேயர்களே, அந்த ஆணவத்தால் விளைந்த வினைப்பயன் பிரம்மனையும் விட்டு வைக்கவில்லை. அப்படி என்ன நடந்தது என்கிறீர்களா? அதை இனி காண்போம். பிரணவம் அறியாத பிரம்மர், தண்டித்த முருகர். முன் ஒரு சமயம் திருக்கைலாய மலையில் சிவபெருமானை காண பிரம்மதேவர் வந்தார். அவருடன் இந்திராதி தேவர்கள், கிண்ணரர், கிம்புருடர், வித்யாதரர் என்று பலர் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி ஆசி பெற்று திரும்புகையில் மலையின் வடக்கு பகுதியில் நவரத்தின சிம்மாசனத்தில் ஜெகஜோதியாக வீற்றிருந்த முருகப்பெருமானையும் மரியாதை நிமித்தமாக வணங்கினர். ஆனால் இவர்களில் பிரம்மர் மட்டும் முருகப்பெருமானை மதிக்கவில்லை. மும்மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மர் என்ற முறையில் பிரம்மதேவரை முருகப்பெருமான் வணங்கியும் கூட சிறு பிள்ளைதானே இவன் என கருதிய பிரம்மர் ஆணவத்தில் முருகனை கண்டும் காணாதது போல் தாண்டிச் சென்றார். உருவத்தை வைத்து இடை போடுகிறார் பிரம்மதேவர் என்பதை உணர்ந்த முருகன் பிரம்மரின் ஆணவத்தை அழித்து பாடம் புகட்டிட எண்ணினார். அதனால் நேரே பிரம்மதேவரிடம் சென்று தங்களை வணங்கியும் கூட சபை மரியாதைக்கு கூட ஏன் பதிலுக்கு வணங்கவில்லை என வினவினார். அதற்கு பிரம்மர் எதுவும் சொல்லாமல் இருக்க உடனே முருகர், படைக்கும் தொழில் செய்யும் நீங்கள் எல்லா உயிர்களையும் சமமாக பாராது உருவத்தை வைத்து ஜீவனின் நிலையை கணிப்பது முறையா என்றார். அத்தோடு நில்லாமல் எதை ஆதாரமாக வைத்து உயிர்களை படைக்கிறீர்கள் என கேள்வி கேட்டார் முருகப்பெருமான். அதற்கு பிரம்மதேவர் வேதத்தின் அடிப்படையில் என்றார். உடனே முருகன், அப்படியென்றால் தங்களுக்கு வேதத்தை பற்றி தெரிந்திருக்குமே என்றார். ஆம், தெரியும் என்றார். அப்படியென்றால் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை கொஞ்சம் விளக்கிச் சொல்ல முடியுமா என்றார். அதற்கு விளக்கம் தெரியாததால் பிரம்மதேவர் விழித்தார். படைக்கும் கடவுள் படைப்பின் ரகசியத்தை அறியாமலேயே படைப்பது முறையா என கேட்டார். எந்த விடையும் தெரியாததால் பதில் கூற முடியாமல் தவித்தார் பிரம்மதேவர்.
பிரணவ மந்திர ரகசியம் தெரியாமல், ஆத்மாவின் பரிணாமம் அறியாமல், ஜீவன்களின் விதியை எழுதிய குற்றத்திற்காக அந்த நொடியே பிரம்மதேவரை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, உடனே முருகப்பெருமான் தானே படைக்கும் தொழிலை ஏற்று செய்யத் தொடங்கினார். இதை அறிந்த சிவபெருமான் முருகனை அழைத்து கடுமையாக கண்டித்ததுடன், நீ மட்டும் எப்படி பிரணவ ரகசியம் தெரியாமல் உயிர்களை படைக்கலாம் என்று கோபமாக கேட்டார். அதற்கு முருகப்பெருமான், எனக்கு தெரியாது என்று யார் தங்களுக்கு சொன்னது தந்தையே என்றார். அப்படியென்றால் உனக்கு பிரணவ ரகசியம் தெரியுமா என ஈசன் வினவிட, உடனே ஆம் தெரியும் என்றார் முருகப்பெருமான். சரி, சொல் பார்ப்போம் என்றார் ஈசன். அதெப்படி? வேதத்தை கூறுபவர் குரு, அதை கேட்பவர் சீடன் அல்லவா? அதனால் சீட பாவனையில் அணுகினால் கூறுவேன் என ஈசனிடம் முருகன் கூறினார். எல்லாம் அறிந்த ஈசன் தன் மகனின் அறிவாற்றலையும் ஞானத்தையும் கண்டு வியந்து புன்னகைத்தபடி சிறு பிள்ளையான கந்தவடிவேலை கரத்தில் தூக்கியபடி மகன் சொல்ல சொல்ல செவியார கேட்டு மகிழ்ந்தார் சிவபெருமான். ஈசனுக்கே பிரணவ ரகசியத்தை உபதேசித்ததால் முருகன் தகப்பன் சாமியானார். இந்த நிகழ்வு நடந்த அற்புத கஷேத்திரம்தான் சுவாமிமலை முருகன் ஆலயம். அழகான கிராமத்து பின்னணியில் கோயில் நகரமான கும்பகோணம் அருகே உள்ளது சுவாமிமலை முருகன் ஆலயம். கருணை கடலே கந்தா போற்றி என்ற பலகை தூரத்திலிருந்தே மிக அழகாக காட்சி தருகிறது. அடிவாரத்தில் இருந்து பார்த்தால் மலை மீது ஆலயம் இருப்பது போல தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரு செயற்கை மலையாகும். அதாவது கல்லால் கட்டப்பட்ட கட்டுமலை கோயிலாகும். இத்தலத்தில் இரு வாயில்கள் உள்ளன. கிழக்கு வாயிலில் ஏராளமான கடைகள் இருக்கின்றன. கிழக்கு வாயில் வழியே சென்றால் முதலில் காட்சி தருபவர் வல்லப கணபதி. அதே சமயம் தெற்கு வாயிலில்தான் ராஜகோபுரம் உள்ளது. தெற்கு வாயில் முன் இருக்கும் ஆலய முகப்பில் முருகன் ஆண்டி கோலத்தில் அருள் பாலிக்கும் சிற்பமும், கையிலையில் ஞானப்பழத்திற்காக ஈசனை கோபித்துக் கொண்ட சிற்பமும் உள்ளது. அதன் அருகேயே சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ ரகசியத்தை உபதேசிக்கும் சுதை சிற்பத்தையும் காண முடிகிறது. அதைக் கடந்து உள்ளே சென்றால் 5 நிலையுடன் 7 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. வெளியிலிருந்து ஆலயத்தை பார்த்தால் சாதாரணமாக காட்சி தருகிறது. ஆனால் ஆலயம் உள்ளே சென்றால் கோயில் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. கோயில் உள்ளே இருக்கும் தூண்களை பார்க்கும்போது இது மிக பழங்கால ஆலயம் என்பது உறுதியாகிறது. கோயில் கோஷ்டத்தில் இடம்பன் முதற்கொண்டு பல்வேறு பரிவார தெய்வங்களையும் காண முடிகிறது. பொதுவாக பெருமாள் கோயிலில்தான் ஆயுளை வளர்க்கும் நெல்லி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும். ஆனால் இங்கு முருகன் கோயிலில் நெல்லி மரம் ஸ்தல விருட்சமாக இருப்பது ஒரு அதிசயம் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் எங்கும் இல்லாத மற்றொரு விசேஷமும் இருக்கிறது என்றார்கள். அது என்ன என இனி காண்போம். முருகன் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் சிவன். இத்தல முருகப்பெருமானை பக்தர்கள் அப்பனை மிஞ்சிய சுப்பையா என்று செல்லமாக அழைக்கிறார்கள். இது ஒரு முருகன் ஆலயமான போதும் இங்கு சிவனும் அம்பாளும் ஒரு சேர அருள் பாலிப்பது இத்தலத்தின் மற்றுமொரு விசேஷமாக கூறப்படுகிறது. இங்கு சிவபெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். தெற்கு வாயில் வழியே நுழைந்ததும் முதலில் காட்சி தருவது மீனாட்சி அம்மன் தான்.
அவர் அருகே மிக அழகாக ரம்மியமாக சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் இத்தலத்தில் இருக்கும் மீனாட்சி அம்மனையும் சிவனையும் பௌர்ணமியில் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். 7 பௌர்ணமிகள் தொடர்ந்து இங்கு வந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட திருமண தடையும் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும் என்கிறார்கள். சிவனையும் அம்பாளையும் தரிசித்துவிட்டு முருகனை தரிசிக்கச் சென்றால் அங்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. அது என்ன என இனி பார்ப்போம். தமிழ் ஆண்டுகள் 60 படிகளும். இத்தலத்தில் உலகிலேயே எங்கும் இல்லாத அதிசயமாக தமிழ் வருடங்கள் 60ஐ குறிக்கும் விதமாக 60 படிகள் இருக்கிறது. அதாவது தமிழ் வருட தேவதைகள் தங்களின் பெயர்களுடன் 60 படிகளாக அமர்ந்து சுவாமிநாத சுவாமிக்கு சேவை செய்வதாக ஐதீகம். இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த 60 படிகளை ஏறி யார் ஒருவர் முருகனை தரிசிக்கிறார்களோ அவர்கள் 60 ஆண்டுகள் சுவாமிநாத பெருமானை தொடர்ந்து தரிசித்த பலன் கிடைக்குமாம். படி ஏறும்போது படி ஓரத்தில் ஒவ்வொரு தமிழ் ஆண்டின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் புத்தாண்டு நாளில் இங்கு மிக பிரம்மாண்டமாக படி பூஜை நடக்கிறது. அந்த நிகழ்வில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களில் வாழும் தமிழர்களும் தமிழ் வருட பிறப்பு நாளில் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். சுவாமிமலை ஆலய சிறப்புகள். இத்தல மூலவர் 6 அடி உயரத்துடன் தலையில் உச்சி குடுமி, மார்பில் பூநூல் ஆகியவற்றை கொண்டு அருள் பாலிக்கிறார். வலக்கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடது கையை தொடையில் வைத்தபடியும் யோக நிலையில் ஈசனுக்கே குருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். கருவறையில் மூலவர் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாதமூர்த்தி பானலிங்கமாகவும் கருதப்படுகின்றது. இது எங்கும் காண முடியாத ஒரு அற்புத காட்சியாகும். இதன் மூலம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவர்தான் என்பது புலனாகிறது. அது மட்டுமல்ல, இத்தலத்தில் மட்டுமே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளை ஒருங்கே கொண்ட வஜ்ரவேலுடன் சுவாமிநாதன் காணப்படுகிறார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பைக் கூறு தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். இந்த வேலை பார்த்தாலே போதும் பல ஜென்ம பாவமும் தீருமாம், என்ன நினைத்தாலும் நடக்குமாம். மேலும் இந்த வேல்தான் கோயிலின் கீழ் வீதியில் உள்ள நேத்திர தீர்த்தத்தை உண்டாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இத்தலத்தில் சுப்பிரமணியர் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதில் யானை வாகனம் உள்ளது. சுவாமிநாத பெருமானை வேண்டி ஹரிகேசன் என்ற அரக்கனை இந்திரன் வென்றதால் தன் காணிக்கையாக ஐராவத யானையை இந்திரன் முருகப்பெருமானுக்கு தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மேலும் இங்குள்ள முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் பாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
எல்லாவற்றையும் விட இங்குள்ள முருகனை வணங்கினால் குழந்தைகளின் விதி மாறும் என்பதுதான் இத்தலத்தின் மிகப்பெரிய விசேஷமாகும். அதை இனி விரிவாக காண்போம். தலைவிதியை திருத்தி எழுதும் முருகன். பொதுவாக சில குழந்தைகள் நன்கு படித்தாலும் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு பரீட்சையில் மார்க் எடுக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அதேபோல சில பிள்ளைகளுக்கு ஜாதகப்படி நேரம் சரியில்லை என்றாலும் நன்றாக படித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்தால் திடீரென படிப்பில் கவனம் செல்லாது. மேலும் டீனேஜ் காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ அல்லது ஜென்ம ஜாதகத்தில் பாவகிரக தசையோ நடந்தாலும் பிள்ளைகள் கல்வியில் பின்தங்கி காணப்படுவார்கள். அந்த சமயம் விளையாட்டு, செல்போன், வீடியோ கேம்ஸ் என தேவையில்லாத மற்ற விஷயங்களில் அதீத ஆர்வம் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் கல்வியில் சிறக்கவும் சாதனை படைக்கவும் குழந்தைகளின் ஜென்ம நட்சத்திர நாளில் இத்தல முருகனுக்கு அர்ச்சனை செய்து 4 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் மீண்டும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்களாம். இனி இத்தலத்தில் நடைபெறும் திருவிழாக்களை காண்போம். திருவிழாக்கள். இத்தலத்தில் வருடந்தோறும் ஏராளமான திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அதில் மிக முக்கியமானது திருக்கார்த்திகை திருவிழா, சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாக பெருவிழா, ஆவணி பவித்ரோற்சவம், புரட்டாசி நவராத்திரி பெருவிழா, ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழா, மார்கழி திருவாதிரை திருநாள், தை பூச பெருவிழா, பங்குனி வள்ளி திருக்கல்யாண விழா. இவற்றுள் சித்திரை, கார்த்திகை, தை மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் கொடியேற்றத்துடன் நடைபெறும் பெருவிழாக்கள் ஆகும். கோயில் திறந்து இருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. முகவரி: அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், சுவாமிமலை, 612302, தஞ்சாவூர் மாவட்டம். செல்வது எப்படி? சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு பஸ் மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன. பின்னர் அங்கிருந்து மினி பேருந்து அல்லது தனியார் வாகனம் மூலம் சுவாமிமலை ஆலயத்தை அடையலாம். நேயர்களே, தமிழகத்தில் எண்ணற்ற ஆலயங்கள் இருந்தபோதும் அதன் மகத்துவம் தெரியாததால் பலரும் அந்த ஆலயங்களுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்காமல் உள்ளனர். அந்த குறையை போக்கும் விதமாக ஆலயங்களின் பெருமைகளையும் அதன் பரிகார ரகசியங்களையும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். அதனால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழ இப்பொழுதே சுவாமிமலைக்கு செல்லுங்கள். எல்லோர் தலையெழுத்தையும் எழுதும் பிரம்மனின் தலையெழுத்தையே எழுதிய சுவாமிநாதன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையையும் நல்லவிதமாக்குவார் என நம்பலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். விதியை திருத்தி எழுதும் முருகன் ஆலயம்.